நேரம் போகுது. இன்றைக்கு நேரத்துக்கு போவோம். அந்த மாங்காயில மாமரம் அதுல 2 காய் பிடுங்குவோம். நான் வீட்டு வேலை ராத்திரி நித்திரியா போனேன். என்னது பாதி நான் 2 மாங்காய் அடக்கு நேரம் போகுது. இந்த டீச்சர் பெரிய டீச்சர் வருவாங்க. நான் சோக்கட்டி கொண்டு வந்தேன். அண்டைக்கு மஞ்சள் சோக்கட்டி கலவரத்து கொண்டு போட்டேன். இல்ல எந்த கலவரத்து கொண்டாண்டே போட்டேன். அம்மாட்ட அடி வந்துட்டான். எந்த கலவரத்து கொண்டு போறது நான் ராத்திரி நித்திரியா போறேன். அப்போ இந்த சின்ன கொண்டாந்து சும்மா எழுதி கொண்டு வரேன். என்ன நடக்கும் டீச்சர் வரையில போனக்கு பாரு அந்த பிளான் பேருந்து போய் கண்டா உங்க டீச்சர் பிடிச்சி போறோம். இது விட மாட்டேன் வேலைக்கு விட மாட்டேன். பா டீச்சர் வரையில போனக்கு போய் இருப்பேன்பா. சரிப்பா கலாட்டி போட்டு அப்பா. நான் இந்த பிள்ளைகளுக்கு டியூஷன் கொடுக்கறதும் காணும், நான் படுற பாடும் காணும். குட் ஈவினிங். சிட் டவுன் சிட் டவுன். தேங்க் யூ டீச்சர். சிட் டவுன். இந்த மஞ்சள் சோக்க காணே. மஞ்சள் சோக்க இல்லாடி கொட்டி விடுறோம் போ. டீச்சர் அடிக்கிறான். இந்த பாருங்க டீச்சர் சொல்லுவேன் கட்டாயம். அம்மாட்ட சொல்லி டீச்சர் இது என்ன விளையாட்டு? நேற்று நடுவேலும் எனக்கு இப்படித்தான் டீச்சர் செய்கிறார். அப்படி செய்யக்கூடாது. இது வந்து நீங்க டியூஷனுக்கு வரையில இப்படியான செயல்முறைகள் செய்யக்கூடாது. நீங்கள் அப்ப நீங்கள் அமைதியான முறையில நாங்கள் படிப்பிக்கிற பாடத்தை நீங்கள் வடிவா கற்றுக்கொள்ள வேணும். சரியோ? இனிமே அடிபடக்கூடாது. போயக்க நான் கேள்விப்பட்டேன்னா நீங்க போற வழிகள்ல இதை சேட்டை விட்டு கொண்டு போறோம். நீங்களா பறிச்சுட்டாரு. சரி சரியா சரியா சாப்பிட பரவாயில்லையா? சரி, நீங்கள் இனிமேல் அடிபடாமல் இந்த வகுப்புக்கு வந்து நல்ல வடிவான முறையில இருந்து நான் சொல்ற பாடங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க. இங்க பாருங்கோ, நேற்று சொல்லி தந்த பாடம் நீங்கள் பாடமோ? என்ன பாடம் டீச்சர்? நான் யோசிக்கிறேன். சுகாதார பிரிவை பற்றி நான் படிப்பிச்சேன். நேற்றுக்கு சுகாதார பிரிவிட இன்றைக்கு என் வரலாறு கொண்டு வந்து அப்ப நீங்கள் எல்லாம் மடிப்பா நான் சொல்லி தந்தெல்லாம் எழுதி கொண்டு வந்த நீங்களோ? ஏன் வீட்டை விட்ட நீங்கள் எழுதி போட்டு வீட்டை விட்டுட்டா ஹோம்ஒர்க் தானே. வீட்டு வேலை வீட்டை விட்டு வந்து ஐயோ அதெல்லாம் புள்ள நீங்க கொண்டு வந்திருக்கணும். நான் அப்ப பார்த்தா தானே உங்களுக்கு படிப்பு எப்படின்றத நான் அறியலாம். நீங்க டியூஷன் பர்க் சொல்லி தடிச்சா நான் கொண்டு வந்துருப்பா. நீங்க ஹோம்ஒர்க் உங்களை பாக்குறது பகுதிக்கார பிள்ளைகள் மாதிரி கிடக்குது. படிப்பின் சிந்தனை இல்ல உங்களுக்கு. விட்டுட்டாங்க டீச்சர் இல்லாம எனக்கு தெரியும். இந்த டீச்சருக்கு நீங்க இப்படி செய்யக்கூடாது. நான் ஒரு நல்ல வழியாக உங்களுக்கு நான் படிப்பிக்கிறேன். ஆனபடியா நீங்கள் குழப்படி செய்யாம 2 பேரும் முடிஞ்ச உடனே உங்களுடைய அம்மா அப்பா என்ன தானே வந்து கேட்பாங்க. அம்மா டீச்சர் நீங்க படிப்பிச்ச நீங்களே என்ன பிள்ளைகள் எல்லாம் சரியில்லாம பிறகுதானே எங்களுக்கு தானே பேசுவாங்க. அப்ப நீங்கள் என்ன செய்யணும், நல்ல மரியாதையா வீட்டை போய் 2 பேரும் அடுத்த நாளே பிறகு சும்மா துலாகுண்டி வழியா நிக்கிறீங்களாமே. பள்ளிக்கூடத்துக்கு விட துலாகுண்டி தண்ணி அல்ற துலாவுக்குள்ள அந்த அதுக்குள்ள பள்ளிக்கூடம் முடியும். பள்ளிக்கூடம் தொடங்க மட்டும் நான் கேளுங்க இந்த கதையை. பள்ளிக்கூடம் துவங்க மட்டுமே அந்த துலாகண்டிகளை இருந்து போட்டுத்தானாம். நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு முடிகிற டைம்ல வீட்டை போறீங்களாம்னு கேள்விப்பட்டேன். இது நான் இடையில இருந்து அப்ப நீங்க பள்ளிக்கூடத்துக்கு போறீங்க. அப்ப இந்த டியூஷனை மட்டும்தான் நீங்க நம்பி வாரீங்க. நேற்றுக்கு எழுதி கொண்டு வந்த நான் பேனையே கொண்டு வரையில. ஏன் கொண்டு வரையில? என்ன காரணம்? பள்ளிக்கூடத்து வரைக்கும் பேனே இல்லாம வாரது. இவர் நேற்று பேனையை பறிச்சு போட்டு இந்த மைக்க ஊதி எல்லாம் வெளியில கக்கி போட்டு இவர் புது பேர். அப்ப நீங்களே என்ன வீட்டுல என்ன உங்களை கட்டி மேய்க்கதான் வேணும் போல நடக்கு. என்ன கட்டி வைக்க என்ன? அப்ப இப்படி செய்ய கூடாது. பேரே இல்லாம நாளைக்கு வரக்கூடாது. பேனை கொண்டு வந்தீங்க. ஏன் பெஞ்சில் ஏன் பேனையா பறிச்ச நீங்கள்? நான் பறிக்கல. இது எந்த பேனை? உங்களோட பேனையோ?
அப்ப இல்ல டீச்சர் நான் 2 வீடியோ blank ஆக்கி தர மாட்டேன். blank ஆக்கி தர மாட்டேன். பாத்தீங்களோ blank ஆக்கி தர மாட்டேன். பாத்தீங்களோ இப்படி செய்யக்கூடாது 2 பேரும் ஒற்றுமையா படிக்கணும் ஒற்றுமையா போகணும் இது எனக்கு பிடிக்காது டீச்சர்ண்டா டீச்சர்ட்ட முறை இருக்கணும் நாங்க உங்களுக்கு இனிமேல் மாத்திரம் இந்த சேட்டியெல்லாம் இங்க துலா குண்டி பள்ளிக்கை இருந்துட்டு பள்ளிக்கூடம் போறாங்க சேட்டியோட இருக்கப்படாது நேரடியா இங்க வரணும் வகுப்புக்கு சரி இந்த பாட்டு நான் நேற்று தந்த சுகாதார பிரிவை பற்றி உங்களோட வளவு எப்படி சுகாதார பிரிவுகள் எப்படி இருக்குது வளவு வாய்க்கால் எல்லாம் எப்படி இருக்குது என்றெல்லாம் சொல்லி தந்தனா அதே மாதிரி செய்த நீங்களா பக்கத்தை விட்டு மீன் தண்ணி வந்து உங்களோட வீட்டு கோடிக்கான்னு அப்ப அதால நுழம்பு பெருமே கோழிகள் எல்லாம் அதுக்கெல்லாம் கொண்டு வந்து போடினோம் உங்களோட வீட்டு பின்பேரி ஐயோ அப்ப இது என்ன செய்யலாம் அப்ப நீங்க அதெல்லாம் எழுதினீங்களோ எல்லாம் எழுதி கிடக்கே சரியா மற்றது நீங்கள் மீன் தண்ணி ஊத்தின மட்டும் தானும் திருப்பி ஊத்தினாரு சுகாதார உங்களோட என்ன அழைக்கிறீர்கள் என்ன தடியதுண்டா தடி இவ 2 பேரும் கொடுக்கணும் அடிக்க கூடாது இப்ப பிள்ளைகளுக்கு அடிக்க கூடாது அடிக்க கூடாதுன்னா நீங்க கடிக்கிறீங்க நான் கடிக்கல இப்படி பிராண்ட சொன்னா கை வரையிலாதான் அது புல இங்க பாருங்க என்ன பாருங்க டீச்சர் சொல்றத கேளுங்க டீச்சர் சொல்றா உங்களோட வளவுகளை நீங்கள் சுத்தப்படுத்தி வைக்க வேணும் டெங்குகள் வருது அப்ப சுகாதார பிரிவை பற்றி நான் சொல்றத கேளுங்க எங்க இருந்து வருது டீச்சர் அந்த அழுக்குகள்ல இருந்துதான் வருது நான் சொல்றத கேட்கணும் அழுக்குல இருந்தா நாங்க எங்க தண்ணி கூட நிக்குதோ சிரட்டி எங்க தண்ணி நிக்குதோ போத்தில எங்க தண்ணி நிக்குதோ அதெல்லாம் பார்க்க வேணும் தண்ணி உறைஞ்சா விட்டு விடணும் இல்ல அப்படி விடக்கூடாது யார் சொன்னது விட சொல்லி டீச்சர் சொன்ன அவ விட சொல்லி தண்ணி நிக்கொண்டு பாக்கணும்னா குறைஞ்சா விடணுமா அது வந்து நுழம்ப கொண்டு வரும் மற்றது வளவுகள்ல துப்புரவா வெளியா வெட்டணும் இலியல் குளியல் அப்படி லீவான நேரம் அந்த செய்து உங்களோட அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுங்க டீச்சர் நான் பக்கத்து வீட்டுல டயர் எல்லாம் கிடந்த ரோட்டுல நான் கொண்டு உங்களோட விட்ட வேலிக்கு சாத்து ஏன் டயரை கொடுத்து அதுனா அந்த டயருக்கு வட்டத்துக்கு தண்ணி நிக்கும் எப்படி இப்ப நீங்க சொல்லத்தானே டீச்சர் எனக்கு விளங்கு அப்படி கொண்டு கூடாது அந்த டயர் சத்தம் போட்டு கதைச்சால் தடி வரும் அதை நினைச்சு கொண்டு இவர் கொஞ்சம் குழப்படி போலோட இவருக்கு தலைப்பேரம் இவர் கொஞ்சம் குழப்படி நான் நேரத்தை விடுங்க டீச்சர் அதான் நாங்க உங்களோட அம்மா அப்பாட்ட நான் சொல்ல வருவேன் இப்படி என்ன வீடு தாடி வருவேன் என்ன மாட்டுக்கு புல்லு பிடிங்கி போட்டு நெருஞ்சில வர நீங்க அப்ப அதான் புல்லு பிடுங்க போட நம்ம டியூசனுக்கு வர நேரம் போகுது நான் தான் கூட்டி கொண்டு வரேன் அள்ளி போட்டுட்டு அப்ப சரி எந்த கோயில் நூலோட நான் சொல்ல நீங்கள் இந்த விளையாட்டு தான் இனி நான் பொல்லாத தெரியாதோ நான் பொல்லாத ஏன் இப்படி நான் வாங்கியான டீச்சர் படிப்பிச்சாதான் இத கேட்காம நீங்க நடந்துக்கலோ இந்த அடிதான் போடுறது அழுகுறாரு அப்ப எனக்கு 2 பேரும் கூட படிதான் இனிமே இந்த சேட்டியா இனி இருக்க கூடாது ஒழுங்கின் முறையா வந்தா தான் நான் படிப்பிப்பேன் இல்லாடி நான் படிப்பிக்க மாட்டேன் சரியோ அவர் 2 பேரை முடிஞ்ச உடனே நீர்ப்பா கொடுக்குறேன் பேனி என்ன இனிமேல் சத்தம் படாம 2 பேரும் ஒழுங்கின் முறையா அன்பா கூட்டி கொண்டு போய் 2 பேரும் பிரிஞ்சு போங்க அங்க இங்க பேந்தும் பிளாம்பளமாயத்தானே கேக்குறேன் அப்ப இவரை சரி வராது போலடா இவருக்கு இவருக்கு அடி கொடுக்கத்தான் வேணும் ஓகே உறவுகளே நீங்களும் பய நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க எங்க நிகழ்ச்சியை பார்த்து தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அமர்த்துங்க நீங்களும் சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஓகே தொடர்ந்து வேற நிகழ்ச்சியில சந்திப்போம் மீண்டும் பாய் சொல்லு அப்படியே நீ பாடி போட்டு என்னடா நீ குடுப்பன்னு பல்லு போது எல்லாடி சரி இருங்கோ உங்களுக்கு நான் சொல்லித்தர போறேன்